ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். விஜய் காவேரியை பார்த்ததுலேருந்து அவரால் யாருக்கிட்ட கேட்டு இந்த உண்மைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எமோஷனலாக இருந்தார். ஒரு கட்டத்தில் பார்த்தா தாத்தா கிட்டே கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் எபிசோடில் தாத்தா கிட்ட கேட்க ஆரம்பித்தார். இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோன்னா விஜய் தாத்தா கிட்ட காவேரிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டதுமே இந்த பக்கத்து பார்த்தா தாத்தா, அன்பரசு, ராதா எல்லாருமே ரொம்பவுமே அதிர்ச்சியாகவும் எமோஷனலாகவும் ஆகிட்டாங்க. என்ன திடீர்னு இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு விஜயை குழப்பி சமாதானப்படுத்துகிற மாதிரி, உனக்கு தான் என்ன ஏதுன்னு தெரியுமேப்பா, 5 வருஷம் ஆச்சு, இப்போ மறுபடியும் இதெல்லாம் கேட்குறீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்பரசு ஒரு பக்கத்து, ராதா ஒரு பக்கத்து ரொம்ப நேரம் விஜய் கிட்ட பேசுகிறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க, அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தாத்தா மட்டும் கண் கலங்கி எமோஷனலாகவே இருக்காங்க. விஜய் திருப்பி அதே விஷயத்தை கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் கோபப்பட்டு அந்த ஸ்கூலில் எடுத்த வீடியோவை காட்டி, அப்போ இது யார் தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தாவால் பதில் சொல்ல முடியாமல் அப்படியே இருக்காங்க. இருந்தாலும் தாத்தா எல்லாரும் சேர்ந்து மல்லு கட்டி விஜயை சமாதானப்படுத்தி காவேரி உயிரோடு இல்லைங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கோவப்பட்ட விஜய் என்கிட்ட இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ராதா நீ பார்த்துட்டியாப்பா, நேரில் பார்த்துட்டியான்னு கேட்குறாங்க. அந்த வார்த்தையும் பிடிச்சிட்டு கேட்குறாங்க. அப்புறம் தான் பார்த்தா தாத்தா எல்லாத்தையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு எல்லா உண்மைகளையும் விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்க விஜய் அப்படியே கண் கலங்கி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நமக்கெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே கண் கலங்கி அழுவ வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப நேரம் அவ்வளோ ஒரு சூப்பராக கதையை கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமாக ஒரு எமோஷனல் ஆகிட்டாங்க இன்றைக்கான எபிசோட்லாம். தாத்தா சொல்கிறத கேட்க விஜய் அப்படியே அழுது கண் தண்ணி வடிக்கிறாரு. இப்போ நடந்த கதை எல்லா விஷயமும் சொல்லிட்டதுக்கப்புறம் தாத்தா காவேரிக்கு எந்த ஞாபகமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் இருந்துக்கிட்டு காவேரிக்கு வேணால் எந்த ஞாபகமும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு எல்லா ஞாபகமும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் குழந்தை அவங்க அம்மா இல்லாமல் வளர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம ஏன் இந்த மாதிரி வந்தோம், ஏன் இப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டுருக்கோம் அப்படி இப்படின்னு எல்லா விஷயமும் சொல்லி இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார். காவேரி உயிரோடு இருக்காங்க, அவங்க அம்மா தான் வந்திருக்கிறாங்க, பழைய விஷயம்லாம் ஞாபகம் இல்லைன்னதுமே விஜய் ரொம்ப எமோஷனல் ஆகிறாரு, ஃபீல் ஆகிறாரு. இன்றைக்கான எபிசோட் ஃபுல்லுமே அதே விஷயத்திலே பேசி முடிச்சிடுறாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு விஜய் வந்துடுறாரு. ரொம்ப எமோஷனலாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த வாரம் அப்படிங்கிற கதையில் என்ன காட்டுறாங்கன்னா, நமக்கு தெரியும் விஜய் போய் பார்த்தாரு, அவங்க ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கேயும் வீடு பூட்டிருந்துச்சுல்ல, அதே வீட்டுக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம விஜய் நிற்கிறாரு. அங்கே பார்த்தா ஆட்டோ நிற்கிது. அதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரி இறங்கி வராங்க. பார்க்கும்போதே காவேரியை பார்த்த விஜயோட முகத்தில் அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை காட்டுறாங்க. இப்போ அவங்களுக்கு தான் யார் என்னங்கிறதெல்லாம் ஞாபகம் இல்லை, தெரியலையா, அதனால். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தான் விஜய் தெரியல. அதனால் இனிமேல் கதை இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. கண்டிப்பாக கதை ரொம்ப எமோஷனலாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம், ஆதரவு கொடுங்க. முன்னாடி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலங்கிற கோவம் எது பட்டுட்டிங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் அப்போ சொன்னதான், கண்டிப்பாக உங்கள் எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நிறையா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்துட்டு அது ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.